சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இருக்கிறாம வந்து கேட்குறாங்க, என் முடிவை நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் முடிவை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து எங்களை கட்டாயப்படுத்துறீங்க. சரி, ஓகே, உங்களுக்கே வந்து இது மாதிரி கொடுக்கறதுல தான் விருப்பம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து பேசும்போது, என்னது அண்ணன் கல்யாணம் வேணாங்கிறார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி எங்களுக்கு முழு சம்மதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? வாங்க எல்லாரும் சாப்பிட போகலான்னு நான் கூப்பிட்றேன், ஆனால் நீங்கள்லாம் முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு ரகுராம் வந்து கேட்டோன்னே, நீங்கள் கொடுத்த சீதனத்தை நாங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சு, அது தப்பு தானே. நீங்கள் உங்கள் பொண்ணை இது வரைக்கும் ஜெயிச்ச கோப்பை மெடலு இது எல்லாத்தையும் வந்து கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறோம். பொண்ணுக்கான கௌரவத்தையே நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வாங்கிக்கிறதுல நாங்கள் ரொம்ப வந்து பெருமிதம் படுறோங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து சும்மா காய்ச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் மகாலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரகுராம், நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? பொண்ணு எடுக்கிற அவங்களே வந்து சம்மதம் வந்து சொல்லிட்டாங்க, பொண்ணு கொடுக்க எனக்கு என்ன வலிக்குதா? இந்த குடும்பத்துக்கு நான் வந்து நல்ல விதமாக வந்து நடந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. முடிவை சொல்லுங்க. என் பொண்ணை மனதளவில் வந்து சந்தோஷமாக இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க விரும்புகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சீதனமா நானும் என் பொண்ணோட கௌரவத்தை தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல மகாலிங்கமும் வந்து சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை 100 பவுன் வந்து கவரிங் நகையை வந்து செஞ்சுருந்தோம், அது வந்து வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, சந்தோஷந்தாங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க மனசுக்குள்ளேயே அந்த இடத்துல. எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த சீதன தட்டை வந்து மாற்றிக்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். ஒரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப, மாயாவும் தனலட்சுமியும் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து என்னை விட்டு போயிடுவ, நம்ம பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் சந்திப்போம்னு நினச்சேன்னு சொல்லி தனா வந்து காமெடியாக பேசும்போது எல்லாரும் வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. எப்படியோ நீ இந்த வீட்டில் வந்து இருக்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி அவங்க அண்ணன் பேசுகிறாங்க. என்னம்மா சீதனம் வேணான்ட்ட? இத்தனை வருஷம் நம்ம என்ன இவங்க குடும்பத்தோட சீதனமாக வந்து வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் கோவம் என் மனசுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அதை எல்லாம் இவங்கக்கிட்ட காட்டணும்னா தனா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தே ஆகணும். தனா வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த கல்யாணத்துக்கு 1000 தடை வந்தாலும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி சொல்லி தனாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேவலமாக வந்து புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ எப்படி யோசிச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், எனக்கும் பெருசாக சீதனம்லாம் முக்கியம் இல்லை, என் தங்கச்சி ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரியோட அண்ணனும் புவனேஸ்வரியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாயா எப்படி இருந்தாலும் வந்து வேற வீட்டுக்கு போகிறவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி. உடனே வந்து எப்படி போக முடியும், நம்ம வீட்டு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சிறப்பாக வந்து அவங்க இங்கேயே இருந்துருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மணி எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. மகாலிங்கம் செமையாக வந்து முறைக்கிறாப்புல, அவங்க அம்மாவும் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, சாருமதியோட அம்மா அப்பா. ஒரு பக்கம், என்ன சொன்னீங்க மாப்பிள்ள, அவருக்கு இன்னொரு அப்பளம் வேணுமா, அதனால தான் வந்து கேட்குறாரு. எல்லாரும் வந்து மணி மாறி கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மானு கேளுங்க, நீங்கள் அப்பளம் கேட்டதாகவே இருக்கட்டுங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க. சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, நம்ம எல்லாம் துணிமணியெல்லாம் வந்து எடுக்கணும், சீக்கிரம் எடுத்துடணும், இல்லாட்டி கல்யாணத்தை வந்து நம்ம துணி கடையில் நடத்துகிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துமொத்த குடும்பம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரகுராம் மட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து போகிறாங்க. மாயாவை எப்படியோ என் பொண்ணை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமிதமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஜானகி அம்மாவும் போகிறாங்க. என்ன ஆச்சு ரகுராம், ஏன் இங்கே தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிட்லாமே. எனக்கு இப்போ சாப்பாடை விட நான் மனசில் வந்து ஏகப்பட்டதெல்லாம் சாதனையெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. யாருங்க அவங்க? அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ரகுராமுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, அவங்க இல்லாமல் நம்ம ரகுராமால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருங்க அவர், எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. உனக்கு தெரியணுமா? மாயா இந்த வீட்டில் வந்து தங்குனா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ, மாயாக்காக யார் இத்தனை நாளாக வந்து போராட்டம் வந்து சந்திச்சாங்களோ, சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க மேலேயே போட்டுப்பாங்க. நான் வேற யாரையும் சொல்ல, மாயாவோட பெரியம்மாவை தான் சொல்கிறேன். அவங்க சந்தோஷப்படுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாயாவை நான் தத்தெடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேனா இல்லையா? மாயாவோட பெரியம்மா இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய அங்கம். சத்தம் போட்டு பேசிடாத, அவங்களுக்கு கீழே தான் இந்த ரகுராமே. ஆனால் இது அவங்களுக்கு தெரியும், வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி
மாயாவோட பெரியம்மான்னு சொல்லி அவங்க மனைவிய தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியாங்க! ஆனா, இன்னொன்னு தெரியுமா? மாயாவோட பெரியப்பா இருக்காருல்ல, அப்படின்னு சொல்லி ரகுராம வந்து பதிலுக்கு வந்து காலவாரி விடுறாங்க நம்ம ஜானகி அம்மா. அவங்க இந்த ஊர்லயே வந்து பெரிய தலக்கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, வீடு, குடும்பம்னு வந்துட்டா, குடும்பத்துக்காகவும், வீட்டுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாரு. மாயாவோட பெரியப்பா தான் வந்து ரொம்ப வந்து வள்ளலு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க மனசறிஞ்சு வந்து நடந்துப்பாங்க. மாயாவோட பெரியம்மா எப்படி சந்தோஷமா, நிம்மதியா இருக்காங்களோ, இத அந்த பெரியப்பாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீயும் சூப்பராவே பேசுறேங்கிற மாரி மனசுல நெனச்சுக்கிட்டு, ஆமா, ஆமா. மாயாவோட பெரியப்பா மாரி வருமா, பெரியம்மா மாரி வருமான்னு சொல்லி 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்கு ஜானகி. இது மாரி சந்தோஷமா, நிம்மதியா பேசி எத்தன நாள் ஆச்சுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மகாலிங்கமும், அவங்க குடும்பமும் வந்து தனியா வந்து பேசுறாங்க. சாருமதியும், அவங்க அம்மாவும். "அம்மா பாத்தியாம்மா? எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறோம்." சாரு வந்து சொல்றாங்க அந்த இடத்துல, "எப்படி இருந்தாலும் நான் மாயாவ வீட்ட விட்டு தொரத்துவேன்." "அது எப்படிம்மா பாசிபிள்? இனிமேட்டெல்லாம் சின்னதா கூட ஒரு காய கூட நவுத்த முடியாது. அதுவும் மாயாக்கு எதிரா." "என்னப்பா சொல்றீங்க?" "ஆமாம்மா. ரகுராம் வந்து மாயாக்காக வீட்ட விட்டு வெளியில போனாரு. அதுவே பெரிய விஷயம். மாயாக்காக ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அங்க அசிங்கப்பட்டுருக்காரு. இதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிற? மாயாங்கிற ஒரு பொண்ணுக்காக தான். இப்ப அவங்க சொந்த பொண்ணா வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு ரெகுராமோட பொண்ணுன்னா, அது மாயான்னு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப நம்ம எப்படி வந்து காரியத்த வந்து சாதிக்க போறேன்? அதுவும் மாயாவ வீட்ட விட்டு தொரத்த முடியுமா? அப்பா, இந்த வீட்டு மருமகளா நான் ஆயிட்டேனா, ரெகுராம் வாயாலேயே வந்து, நான் மாயாவ வீட்ட விட்டு சொல்லிடுவேன். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலம்மா. நடந்தா சந்தோஷம். ஆமாம்ப்பா. ரகுராமன் வாயாலேயே வந்து மாயா வீட்ட விட்டு போனா தான் நமக்கு வெற்றிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம மணி வந்து மாடியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப புவனேஸ்வரியோட அண்ணன் வராங்க. "நீங்க ஏன் இது மாரிலாம் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என் பையன் கல்யாணத்த நெனச்சு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்." "ஓ! சீதனம் வேணான்னு சொன்னாங்களே, அத நெனச்சு கவலைப்படுறீங்களோ? ச்சே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்ககிட்ட இல்லாத பணம் காசா? எத்தன தலைமுறைக்கு சொத்து வேணும்? அவ்வளோ கூட நாங்க வந்து மத்தவங்களுக்காக அள்ளி அள்ளி குடுப்போம். அதெல்லாம் பிரச்சனையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "வேற என்னங்க உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன், "நான் வேணா சொல்லட்டான்னு" சொல்லி மாயாக்கும், சீனுக்கும் கல்யாணத்த பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மாயாக்கும், சீனுக்கும் அவங்க 2 பேரும் காதலிச்சது கதை எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்களும் இந்த ஒரே ஊர்ல தானே இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியுங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் கல்யாணம் வந்து நல்ல விதமா நடக்கணும். சாருமதி கூட கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, நீங்க பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்ன? நீங்க இந்த வீட்டோட முக்கியமான அங்கம். ரகுராமுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கோ, சிவராமனுக்கு எப்படி முக்கியம் இருக்கோ, அதே மாரி தான் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்கு, கௌரவம் இருக்கு. அத நீங்க தானே வந்து காப்பாத்திக்கணும். காப்பாத்தணும்னு சொல்றது உங்க கௌரவத்த இல்ல. உங்க பையனோட வாழ்க்கைய பிடித்த இல்லாத கல்யாணத்த பண்ணி வச்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாரி நடிக்கிறாங்க. புவனேஸ்வரி கிட்டயும் இத வந்து சொல்றாங்க. என்னங்க எல்லார்ட்டயும் சொல்றீங்க? எனக்கும் தெரியும் இந்த விஷயம் என் தங்கச்சிக்கும் தெரியும். உங்க பையனோட வாழ்க்கைய காப்பாத்தணும்னா, நீங்க வந்து முன்ன நின்னு நடத்தி வச்சா தான் உண்டு. பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மணி மனச கலைக்கிற மாரி காட்டுறாங்க அவங்க 2 பேரும்.